வெயிட்டட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வெயிட்டட்னா வெயிட்டேஜ். அப்ப நீங்க இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க கொடுத்திருக்கிற டேட்டாக்கு இங்க frequency இருக்கு, F வேற W வேற. F என்னன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் the data is repeated, பட் W அப்படின்னா நீங்க அந்த வேல்யூக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் என்ன. W அப்படின்னா நீங்க ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரு W கொடுத்திருப்பாங்க, ஒவ்வொரு கரஸ்பாண்டிங் வேல்யூ W கொடுத்திருப்பாங்க. அப்படி பார்த்தா நீங்க அந்த அந்த எக்ஸ் வேல்யூக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றதுதான் W. அப்ப நமக்கு இங்க வந்து frequency வந்து எவ்வளவு வேணா இருக்கலாம், பட் இங்க Wக்கு வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கு. எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுக்கான லிமிடேஷன்ஸ் இருக்கு. அது வந்து மேபி பாயிண்ட் வேல்யூஸ்ல கூட நமக்கு அது இருக்கும். frequencyனா ஃபுல்லா இன்டிஜர்ஸ்ல இருக்கும், பட் வெயிட் ஆஃப் பர்டிகுலர் வேல்யூ அப்படிங்கும்போது அது பாயிண்ட்ல கூட நமக்கு கொடுப்பாங்க, பாயிண்ட் தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம். சோ இது டிஃபரண்ட் சென்ஸ் இருக்கு. பார்க்கும்போது நம்ம எஃப் மாதிரியே டபிள்யூ ரீப்ளேஸ் பண்றோம்ன்ற மாதிரி தோணும், ஆனா ஆக்சுவலா டபிள்யூ வேற, frequency வேற, வெயிட் வேற. அப்படி பார்த்தா நம்ம இந்த வெயிட்டட்ல அப்ப நீங்க டைப் 1